Hello friends, நான் உங்க விஜய். இதனோட அடுத்த வீடியோ. இந்த வீடியோல நாம பார்க்க போறது என்னன்னா கண்ட்ரோல் ஷார்ட்கட் கீஸோட கடைசி செட் ஆஃப் ஷார்ட்கட் கீஸ் தான் நாம பார்க்க போறோம். இது வந்து பார்ட் 5 வீடியோ. ஆல்ரெடி நான் 4 வீடியோஸ் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மேலே உள்ள லிஸ்ட் ஆஃப் கேட்டகரிஸில் ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எதுவும் பார்க்கணுன்னா என்னோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது என்னன்னா கண்ட்ரோல் ஷார்ட்கட் கீஸோட பார்ட் 5 வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்கட் என்னன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் இசட். இந்த ஷார்ட்கட் எதுக்குன்னா, இப்போ நீங்கள் ஒர்க் ஷீட்டில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு டேட்டா வந்து தெரியாமல் வந்து டெலிட் பண்ணிட்டீங்க, அதை வந்து திரும்ப உட்காந்து டைப் பண்ண முடியாது நம்ம. ஏன்னா எக்ஸல் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். அதுக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஷார்ட்கட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் பிளஸ் இசட். இப்போ இந்த டேட்டா வந்து எடுத்துக்குவோம். இப்போ இந்த டேட்டா வந்து கண்ட்ரோல் பிளஸ் இசட். இப்போ இந்த டேட்டா வந்து டெலீட் ஆயிடுச்சு. இந்த டேட்டா வந்து டெலீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து திரும்ப வந்து இந்த டேட்டா வந்து மறுபடியும் நம்ம வந்து டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த டேட்டா வந்து தெரியாமல் வந்து டெலீட் ஆயிடுச்சு. திரும்ப வந்து எல்லாமே உட்காந்து சில பேர் வந்து டைப் பண்ணிட்டு இருப்பீங்க, மவுஸில் வந்து யூஸ் பண்ணுறவங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் இப்போ அடுத்த ஷார்ட்கட் வந்து இந்த டேட்டா வந்து திரும்ப ரிட்ரைவ் பண்ணுறதுக்கான டேட்டா தான் அது. அடுத்த ஷார்ட்கட் என்னன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய். அந்த ஷார்ட்கட் எதுக்குன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது டேட்டா வந்து தெரியாமல் டெலிட் பண்ணிட்டீங்க, அதை வந்து திரும்ப கொண்டு வரணும்னா அதுக்கான ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய். இப்போ இந்த டேட்டா வந்து இப்போ டெலிட் ஆன டேட்டா வந்து திரும்ப வந்துடுச்சு. இதுக்கான ஷார்ட்கட் தான் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய். இப்போ இந்த ரெண்டு ஷார்ட்கட் என்னன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் இசட். இப்போ ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வந்து நீங்கள் வந்து ஏதாவது டேட்டா டைப் பண்ணிட்டு இருக்கும்போது டெலீட் ஆயிடுச்சுன்னா திரும்ப ரிட்ரைவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய். இப்போ அன்டூ ரீடூன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து நீங்கள் வந்து மவுஸில் தான் மேக்ஸிமம் வந்து பண்ணுவீங்க. இதை வந்து சிஸ்டமில் கீபோர்டில் வந்து பண்ணுறதுக்கு தான் ஆப்ஷன் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் வந்து அன்டூ. டெலீட் ஆன ஆப்ஷனை வந்து திரும்ப கொண்டு வர்றதுக்கான ஆப்ஷன் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய் ரீடூ ஆப்ஷன். இது ரெண்டு ஷார்ட்கட் வந்து பார்த்தாச்சு. அடுத்தது வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ். அதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா கட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். கட் காப்பி பேஸ்ட் வந்து நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க. அந்த கட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் வந்து இந்த ஆப்ஷன். இப்போ நீங்கள் வந்து நார்மலாக வந்து மவுஸில் பண்ணுறது வந்து இந்த எடிட் ஆப்ஷனில் போய் நீங்கள் வந்து கட் காப்பி பேஸ்ட் வந்து பண்ணுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாமல் எக்ஸல் ஒர்க் ஷீட்டில் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ் ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ் வந்து கட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இப்போ ஏதாவது டேட்டா வேணும்னா அது வந்து கட் பண்ணி நீங்கள் எடுத்துடலாம். ஓகே, அடுத்த ஷார்ட்கட் ஃபோர்த் ஷார்ட்கட் என்னன்னா கண்ட்ரோல் பிளஸ் டபிள்யூ. இது வந்து டைரக்டா வந்து க்ளோஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் தான். இப்போ நீங்க வந்து மல்டிபிள் டேட்டா வந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க மல்டிபிள் ஒர்க் ஷீட்ல, அதை வந்து ஒரு ஒர்க் ஷீட்டை வந்து ஃபாஸ்டா வந்து க்ளோஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் தான் வந்து கண்ட்ரோல் பிளஸ் டபிள்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த 4 ஷார்ட்கட். ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் பிளஸ் இசட் வந்து அன்டூ ஆப்ஷன். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டா வந்து டெலீட் பண்ணிடுறீங்க, அதை வந்து திரும்ப உட்காந்து நீங்கள் டைப் பண்ணிட்டு இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் இந்த கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் வந்து தெரியாமல் டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட். ரெண்டாவது ஷார்ட்கட் என்னன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய். டெலிட் பண்ண ஆப்ஷனை வந்து நீங்கள் உட்காந்து எவ்வளோ கம்ப்ளீட் டேட்டா வந்து நீங்கள் வந்து மறுபடியும் டைப் பண்ண முடியாது. அதை வந்து திரும்ப ரிட்ரைவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய் ரீடூ ஆப்ஷன். அடுத்தது மூணாவது ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ் கட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இப்போ ஏதாவது ஒரு டேட்டா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபாஸ்ட்டாக, அந்த டேட்டா வந்து வேணாம்னா நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் வந்து கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ். கடைசியாக வந்து கண்ட்ரோல் பிளஸ் டபிள்யூ. அந்த ஆப்ஷன் எதுக்குன்னா, நீங்கள் மல்டிபிள் டேப்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு டேப்பை வந்து டக்குன்னு க்ளோஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து மவுஸில் போய் கிளிக் பண்ணி இந்த எக்ஸ் மார்க்கை கிளிக் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக கண்ட்ரோல் பிளஸ் டபிள்யூ கொடுத்தீங்கன்னா இந்த டேப் வந்து க்ளோஸ் ஆயிடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த 4 ஷார்ட்கட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. இதேமாரி வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி எம்எஸ் ஆஃபீஸோட வீடியோ வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதேமாரி இதோட ப்ரீவியஸ் வீடியோஸும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. இதேமாரி அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.